பண்ணணும். நான் என்ன சொல்றேன், திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து செருப்ப கலத்தி விஜய் மேல எறிறாங்க. அது வந்து டிவில கேப்சர் ஆயிருக்கு, மீடியால. அப்ப எல்லாரும் என்ன சொல்ல பாருங்கன்னா, பொதுமக்கள் வந்து மேக்சிமம் கூடுனது விஜயோட ரசிகர்களா தான் இருக்கும். இவ்வளோ தள்ளு முள்ளுக்கு இடையில உயிரை கொடுத்து ஒரு தலைவனை பார்க்கணும்னா கண்டிப்பா அவங்களோட ரசிகரா தான் இருக்கும். அதுல வந்து ஒருத்தன் செருப்பை தூக்கி எறிறானா, இது கண்டிப்பா யாரோட சதி செய்யணும். இது வந்து கலவரம் உண்டு பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல யாரோ செருப்பை தூக்கி எறிறாங்க. அது கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி சொல்றாங்க. அதாவது கல்லை தூக்கி எறிகிறது, அப்புறம் அந்த சின்ன பிள்ளைய எடுத்ததுதான் ஃபர்ஸ்ட் கலவரமே வந்திருக்கு. அந்த பெண் கையில இருந்து அந்த குழந்தைய புடுங்கினதுதான், அதுதான் ஸ்டார்டிங். அதுல மக்கள் வந்து கொஞ்சம் அப்படி சலசலப்பு ஏற்பட்ட உடனே லைட் ஆஃப் ஆயிருக்கு. லைட் ஆஃப் ஆன உடனே காவல்துறையினர் வந்து லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தகவல் வந்து நம்ம மீடியா யாருக்குமே வெளி வரல. அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல லைன் பை லைனா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இது என்னெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த கயிறு கட்டினது சொன்னல, ஆக்சுவலா 4-5 மணி வரை